அனைவருக்கும் சமூக நீதி வணக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று கேரளா மாநிலம். நம்முடைய அழகான தமிழ்நாட்டைப் போலவே தமிழ்நாட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா மாநிலம். இயற்கை வளம் மிகுந்த பசுமையான ஒரு மாநிலம் கேரளா மாநிலம். கேரளா மாநிலத்தில் மருத்துவ குணங்கள் அடங்கிய தாவரங்கள், மூலிகை செடி கொடி மரங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் விளையக்கூடிய மலை சார்ந்த பனிப்பொழிவுள்ள நல்ல நீரோட்டம் மிகுந்த ஒரு மாநிலமாக கேரளா மாநிலம் இருக்கிறது. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கேரளா மாநிலத்திலே வசிக்கிறார்கள். தெய்வ நம்பிக்கை அதிகமுள்ள ஒரு மாநிலம். கல்வி அறிவில் பூரணமாக கிட்டத்தட்ட நிறைவு பெற்ற ஒரு மாநிலம். தற்போது அந்த மாநிலத்தில் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் பினரயி விஜயன் அவர்கள் முதல்வராக இருந்து ஆட்சி நடத்தி வருகிறார். அந்த மாநிலத்தில் வயநாடு என்கிற ஒரு பகுதி நாம் கடந்த ஒரு மாதமாக நம்முடைய எண்ணங்களில் வந்து நம்மளை மிகவும் வருத்தப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற ஒரு மாவட்டம் வயநாடு. காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர் மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு தொகுதியில் எம்பியாக போட்டியிட்டவர், வெற்றி பெற்றவர். தற்போதும் அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். இப்படி இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ் என்று பாகுபாடு வித்தியாசமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கேரளா மாநிலத்தில் வயநாடு என்கிற பகுதியில் நிலச்சரிவு காரணமாகவும் அங்கே நீரோட்டம் திறந்துவிடப்பட்டதின் காரணமாகவும் மிகப்பெரிய பேர் இழப்பு ஏற்பட்டதை ஊடகங்கள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 78ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை இந்திய தேசமே மிக பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் கேரளாவில் வயநாட்டு பகுதியில் நடந்த மிக பெரிய உயிரிழப்பு சுதந்திரத்தை கொண்டாட முடியாதபடிக்கு, நினைவு கூற முடியாதபடிக்கு ஒரு ஆழ்ந்த துக்கத்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம், ஜூலை மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நாள் இரவு எல்லோரும் படுத்து உறங்கிக் கொண்டு காலையில் எழுந்திருப்போம் என்கிற நம்பிக்கையோடு இருந்த அந்த வயநாடு பகுதியில் மிக பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு இரவோடு இரவாக விடியல் காலையில் சூரிய உதயம் பார்ப்பதற்கு முன்பதாக மரணத்தை கண்டார்கள். முண்டக்கை சூரல் மலை என்கிற இடத்திலே நிலச்சரிவு ஏற்பட்டது. அதில் வீடு, உடைமைகள், 2 சக்கர, 4 சக்கர, 3 சக்கர வாகனங்கள், பொன் பொருள், பணம், நகை எல்லாவற்றையும் இழந்தார்கள். உயிர் இழப்பு அதிகமாய் ஏற்பட்டது. எங்கெல்லாம் பேரிடர் நடக்கிறதோ, எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் நான் என்னுடைய தலைமையில் நடத்துகிற சமூக நீதி பேரவை மற்றும் நம் உறவுகள் அறக்கட்டளை சார்பாக அங்கெல்லாம் பேரிடர் காலங்களிலே சென்று மீட்பு பணி செய்வது உண்டு, நிவாரணம் வழங்குவது உண்டு.
போக முடியாத இடத்திற்கு அரசாங்கத்துக்கு அல்லது குறிப்பிட்ட தன்னார்வ நிறுவனத்திற்கு நம்முடைய பங்களிப்பை செய்வது உண்டு. தற்போது கேரளா மாநிலம் வயநாடில் முண்டக்கை, சுல்தான் பத்தேரி, சூலமலை போன்ற இடங்களிலே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் நானும் சமூக நீதி பேரவையை சார்ந்த பால்ராஜ் மற்றும் ஆனந்த் இவர்களோடு நேரடியாக களத்தில் இறங்கி அங்கே சம்பவங்கள் இடங்களை பார்வையிட்டோம். படப்பிடிப்பு செய்து அதை நாங்கள் நேரலையில் சமூக நீதி குரல் தொலைக்காட்சியின் சார்பாக ஒளிபரப்பு செய்தோம். 2 நாட்கள் அந்த இடத்துல எங்களுடைய இருதயம் உடைந்தது, கண்ணீர் கலங்கினது. வேதனை. அழகான மலை பிரதேசத்தில் வளமான நாடாக இருந்த வயநாடு பிண நாடாக மாறினது. பல லட்சம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடுகளெல்லாம் தரைமட்டமாகி புதையுண்டு போயின. மனிதனுடைய சதைகள், எலும்புகள் அங்கே கிடக்கிறதை பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையாக இருந்தது. ஆசையாய் ஒரு விடியலை காண வேண்டும் என்று சொல்லி உறங்கின பிஞ்சு குழந்தைகள், தாய்மார்கள், முதியவர்கள் எல்லாரும் மண்ணுக்குள்ளே புதையுண்டு போன சோகம் இயற்கை நடத்திய ஒரு நாடகமாக இருக்கக்கூடாதா என்ற எண்ணம் அந்த இடத்துல எங்களுக்கு வந்தது. இன்னமும் அந்த மரண ஓலம் காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. காவல்துறையும் இராணுவமும் கேரள அரசும் மிக அருமையாக அந்த இடத்திலே மீட்பு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னார்வலர்கள், நிறைய கிறிஸ்துவ அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள், நிறைய அமைப்புகள் உதவி செய்து கொண்டிருக்கின்றன. மீட்பு பணிகள் நடக்கிறது. நிவாரணங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். முகாம்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு இரவும் பகலும் பாதுகாப்பும் மருத்துவ உதவியும் உணவும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவருடைய மனநிலை மிகவும் பயந்த நிலைமையிலே காணப்படுகிறது. நாங்கள் அந்த நிவாரண முகாமுக்கு சென்றோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினோம். தேவையான அளவுக்கு பணம் மற்றும் பொருள் உதவியை முடிந்த அளவுக்கு சிறிய அளவு கொடுக்க நேர்ந்தது. இதற்காக வரலாற்று வேத வல்லுனர் டாக்டர் ராபர்ட் சைமன் என்கிற ஒரு மனுஷரும், ஜீவவழி கதிற்றல் பேராலயத்தின் அப்போஸ்தலர், சமூக நீதி பேரவையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், தலைமைச் செயலாளர் டாக்டர் டிஜே ஜோஷுவா அவர்கள், ஃபாத்திமா டிசில்வா, ஹேமா சாம் போன்றவர்களெல்லாம் சிறு சிறு நன்கொடைகளை கொடுத்து எங்களை அந்த நிவாரண பணிக்கு அனுப்பினார்கள். மிக்க மகிழ்ச்சி. அவர்களுக்கு எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக நன்றி. இப்பொழுதும் கூட அங்கு பதிவு செய்யப்பட்ட காட்சிகளையும், அங்கே அந்த நிலச்சரிவில் இருந்து தப்பி பிழைத்த ஒருவர் சேகர் அவர்களுடைய பேட்டியையும், அந்த பகுதி மக்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ததையும் இந்த காணொளி மூலமாய் உங்களுக்கு நாங்கள் பதிவு செய்து உங்கள் பார்வைக்கு அனுப்புகிறோம். ஒருவேளை கேமரா அந்த பகுதியை படம் பிடித்தாலும், எங்கள் கண்கள் அந்த காட்சியை கண்டாலும், உங்களுடைய இருதயமும் அது போலவே உடைந்து காணப்பட்டது. இயற்கையோடு போராடி நாம் ஜெயிக்க முடியாது என்பதற்கு இதுவும் ஒரு காரணம். தமிழகத்தில், இந்தியாவில், உலக நாடுகளில் இயற்கையின் சீற்றம் கொடுமையாகத்தான் இருக்கிறது. இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும். ஆகவே இறைவனிடத்திலே மன்றாடி வயநாடு பகுதியில் முண்டக்கை, சூலமலை, சுல்தான் பத்தேரி, மேப்பாடி போன்ற இடங்களிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற, வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு பணம் படைத்தவர்களும் பலம் படைத்தவர்களும் அதிகாரம் உள்ளவர்களும் அரசும் அரசியல்வாதிகளும் தன்னுடைய உதவிக்கரத்தை நீட்ட வேண்டும். ஒரு 100 ரூபாய் பணம் கொடுத்தால் கூட அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இறைவனிடத்தில் மன்றாடுங்கள், உதவி செய்யுங்கள். இறைவன் உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார். இதோ சமூக நீதி பேரவை மற்றும் நம் உறவுகள் அறக்கட்டளை சார்பாக வயநாட்டில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு சமூக நீதி குரல் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை காண்பிக்கிறோம். கனத்த இருதயத்தோடு உங்கள் சகோதரர், சேவாரத்னா கல்வி புரவலர், புரஸ்கார் முனைவர் விபிஜிஆர்.
தண்ணி போக முடியாது. புரியுதுங்களா? வீடியோ வெயிட் இதுதான் போயிட்டேன். பேசுகிறேன், அது தெளிவாக தெரியுதா? அதை பாஸ் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு இது குரல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு இந்த காணொளி மூலமாக வயநாடு பகுதியிலே நடந்த நிலச்சரிவு பகுதிகளை இப்பொழுது நாங்கள் சமூக நீதி பேரவையின் சார்பாக சமூக நீதி குரல் தொலைக்காட்சியின் நேயர்களுக்காக இந்த காணொளியை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு மாத காலமாக நம்முடைய தமிழகத்தின் அண்டை மாநிலமாகிய
கேரளா மாநிலம் வயநாடு என்கிறதான ஒரு பகுதியிலே மிக பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டதை நீங்கள் தினசரி பத்திரிகை, சமூக ஊடகங்கள் மற்றும் நிறைய தொலைக்காட்சியிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த கோரமான சம்பவத்தை கண்டு உலக நாடுகளே துக்கமாக இருந்தது, கண்ணீர் விட்டு அழுது. நிறைய மக்கள் உதவிக்கரம் நீட்டினார்கள். நீங்கள் கூட சமூக நீதி பேரவை சார்பாக, சமூக நீதி குரல் பத்திரிகை தொலைக்காட்சியின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டவர்களாக இருந்தீர்கள். தற்போது சமூக நீதி குரல் தொலைக்காட்சியின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் சென்னையிலிருந்து இந்த வயநாடு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பாருங்க, இந்த வீடெல்லாம் இயற்கை சீற்றத்தினாலே பாதிக்கப்பட்ட வீடு. இங்கே மக்கள் பாருங்க, இது வந்து ஈபி போர்டு, இது ஈபி போர்டு, இது மீட்டர் போர்டு. ஒரு வீட்டிலே தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த நிலச்சரிவினாலே அவர்கள் இரவோடு இரவாக விடியற் காலையில் இறந்து போன சம்பவங்களை நாம் பார்த்தோம். இப்போதும் அடிச்சுவடிகள் இங்கே பார்க்கறதுக்கு இருதயத்தை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் இன்றைக்கு நாம் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த இயற்கை பேரிடரை தவிர்க்க முடியாது. அரசாங்கமும் ஒன்று பண்ண முடியாது, தனியார் நிறுவனங்களும் ஒன்று பண்ண முடியாது. ஆனால் நாம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் அவர்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறோம். நம்மளால் இயன்ற பொருள் உதவியும் கொடுத்து வருகிறோம். அப்படித்தான் சமூக நீதி பேரவை நம் உறவுகள் அறக்கட்டளை சார்பாக தேசத்திலே நடந்த பல பேரிடர் காலங்களிலே நாங்கள் களத்தில் நின்றோம். உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது கூட நம் உறவுகள் அறக்கட்டளையின் சார்பாக, சமூக நீதி பேரவை சார்பாக இந்த வயநாட்டிலே நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரார்த்தனை செய்வதோடு மட்டுமல்லாமல் பொருள் உதவி, பண உதவி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நேரடியாக நாங்கள் களத்திலே இறங்கியிருக்கிறோம். என்னோடு கூட சமூக நீதி பேரவையினுடைய தலைமை நிலைய செய்தி தொடர்பாளர் பால்ராஜ் அவர்களும், எழுப்புதலின் கரங்கள் ஊழியர்கள் ஐக்கியத்தை சார்ந்த ஒரு மனிதர், அருமையான சகோதரர் ஆனந்த் அவர்களும் என்னோடு கூட வயநாடு களத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அருமையான சம்பவம் என்பதை விட, ஆழமான சம்பவம் என்பதை விட துக்கமான சம்பவமாக காணப்படுகிறது. இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது எங்களால் ஒன்றுமே சொல்ல முடியாதபடிக்கு இருக்கிறது. வளமான நாடாக இருந்த வயநாடு இன்னைக்கு பிண நாடாக காட்சி இருக்குது. ஆசியாய் பாருங்க, எவ்வளவு அருமையான கட்டடங்கள். கேரளா என்றாலே அழகு மிகுந்த ஒரு மாநிலம். நிறைய கட்டடங்கள் எல்லாம் இருக்கும். பக்கத்திலேயே பள்ளிவாசலும் இருக்கிறது. இங்கே இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பள்ளிவாசல் இருக்கிறது. அங்கே பக்கத்தில் கிறிஸ்துவர்கள் தொழுகை செய்யக்கூடிய கிறிஸ்துவ தேவாலயங்கள் இருக்கிறது. இப்படி நிறைய இறை நம்பிக்கையாளர்கள் உள்ள இந்த வயநாட்டில் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. இந்த நாளிலே சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று வேத வல்லுனர், கருமேல் திருச்சபையினுடைய போதகர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முனைவர் ராபர்ட் சைமன் ஐயா அவர்கள் இந்த வயநாட்டு மக்களுக்காக சிறப்பான ஒரு பிரார்த்தனை ஏறெடுத்து தம்முடைய குடும்பம் மற்றும் தம்முடைய திருச்சபை சார்பாக நன்கொடைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அதே போல சமூக நீதி பேரவையினுடைய தலைமைச் செயலாளர் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஏ ஜோசுவா அவர்கள், கபீருள்ளி, ஜீவ ஒளி கதிட்டல், பட்டாபுராமன், அருமையான அந்த பேராயர் டாக்டர் டிஜிஏ ஜோசுவா அவர்கள் இந்த வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட மக்களுக்கு பிரார்த்தனை செய்ததோடு கூட அவர்களும் தங்களுடைய குடும்பம் தேவாலயத்தின் சார்பாக ஒரு சிறப்பு நன்கொடையை எங்களிடத்திலே கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இப்படி இந்தியாவிலிருந்து, தமிழகத்திலிருந்து, உலக நாடுகள் முழுவதிலிருந்தும் இங்கே பல இடங்களிலே
நன்கொடைகள் நிவாரணப் பொருட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நாங்களும் நம் உறவுகள் அறக்கட்டளை சார்பாக, சமூக நீதி பேரவையின் சார்பாக, எங்களுடைய எழுப்புதலின் கரங்கள் ஊழியர்கள் ஐக்கியம் சார்பாக, எங்களுடைய தேவக்கிருபை ஜெப வீடு சார்பாக, இப்படி இங்கே இருக்கிற அருமையான ஊழியர் பால்ராஜ், ஆனந்த் எல்லாருமாய் சேர்ந்து இதோ அழிந்து கிடக்கிற இந்த பூமியை பாருங்கள், இன்னமும் அதனுடைய அடிச்சுவடுகளை காண்பதற்கு கனத்த இருதயமாக இருக்குது. இங்கே இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் மாநில காவல்துறை அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய ரெஸ்கியூ கேம்ப் இருக்கிறது. தன்னார்வலர்கள், மெடிக்கல் எல்லாமே இங்கே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், ஆசையாய் வாழ பிறந்த இந்த வயநாட்டு பகுதி மக்கள் இன்னைக்கு மண்ணுக்குள்ளே புதையுண்டார்கள். ஆசையை மட்டும் புதைக்கவில்லை, அருமையான உயிரையும் உடலையும் புதைத்து இன்னைக்கு அவர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த காணொளியை பார்க்கிற நீங்கள் இந்த வயநாட்டுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த நன்கொடைகளை அரசாங்கத்துக்கும் அல்லது தனியார் நிறுவனத்துக்கும் அனுப்புங்கள். இறைவன் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக. இப்போதும் வயநாட்டிலே சம்பவம் நடந்த இடத்திலே களத்திலே நம் உறவுகள் அறக்கட்டளை சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் சேவாரத்னா, கல்வி புரவலர் புரஸ்கார் பிபிஜிஆர் மற்றும் சமூக நீதி பேரவை தலைமைச் செயலாளர் பாஸ்டர் பால்ராஜ் மற்றும் ஆனந்த் அவர்களோடு மீண்டும் இன்னொரு இடத்திலிருந்து இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திக்கிறேன். சமூக நீதி வணக்கம். இல்லை வீடியோ வீடியோ அனுப்பு. ஆமாம், ஆடியோ கட் பண்ணிக்கிறேன். நீ வீடியோ நாங்கள் இது பேசுகிறேன். இப்போ இது கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எப்பா நீ பார்த்துருவீங்க, சறுக்குவோம் பார்த்து அங்கே நில்லுங்க, கல் மேலே அது கை காட்டுங்க. வணக்கம். வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல சமூக நீதி பேரவை நம் உறவுகள் அறக்கட்டளை சார்பாக மக்களை பார்க்கவும், பாதிக்கப்பட்ட இடங்களை பார்க்கவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கவும் இப்பொழுது நாங்கள் சென்னையிலிருந்து கடந்து வந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு பாருங்கள், இந்த வீடு கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே, இந்த 10 அடிக்கு மேலே அந்த மண் சரிந்து தண்ணீர் வந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் பூமியில் புதையுண்டு போயிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அதை பார்க்க வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் நாம் பேசும்போதே தாகத்துக்கு தண்ணீர் எடுக்கிறது. ஆனால் இந்த மக்கள் எல்லாம் இந்த தண்ணீரிலையும் இந்த நிலச்சரிவிலையும் மாண்டு போயிருக்கிறதை களத்தில் வந்து பார்க்கும்பொழுது தான் வேதனை பெறுகிறது. சமூக ஊடகங்களில், தினசரி பத்திரிகையில், தொலைக்காட்சியில் அல்லது யாரோ ஒரு நண்பர் நம்ம இடத்துல சொல்லும்போது அதனுடைய வலி, அதனுடைய பாரம் நமக்கு தெரியல. ஆனால் பாதிக்கப்பட்ட நிலச்சரிவு ஏற்பட்ட இந்த வயநாடு பகுதியில் நேரடியாக நாங்கள் களத்தில் இறங்கின பொழுதுதான் எவ்வளவு கொடூரமான இயற்கை பேரிழவு என்பதை பார்க்க முடிகிறது. நீங்களும் பாருங்கள், இறைவனிடத்தில் மன்றாடுங்கள். சமூக நீதி குரல் தொலைக்காட்சி. மாணவர்களே, வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து நேரடியாக இந்த காணொளியை உங்களுக்கு பதிவு செய்கிறோம். இந்த வீட்டில் எத்தனை பேர் வாழ்ந்தாங்க என்று தெரியல. எத்தனை லட்சத்திற்கு யாருக்கிட்ட கடன் வாங்கி லோன் வாங்கி இந்த வீட்டை கட்டினாங்கன்னு தெரியாது. என்ன ஆசையாக இதில் சமைச்சு சாப்பிட்டு படுத்திருப்பாங்கன்னு தெரியாது. பாருங்கள், இதெல்லாம் அவங்க குடித்த பயன்படுத்தின எவர் சில்வர் பாத்திரம். பாருங்கள், இது அவங்க குழம்பு எடுத்து போடுற கரண்டி, இது அவங்க சமையல் செய்த அந்த பாத்திரம். இதையெல்லாம் அவர்கள் எவ்வளவு கனவோடு மகன், மகள், மருமகன், மருமக பிள்ளைகள் என குடும்பமாய் வாழ்வதற்கு இந்த மலையில், தேயிலை தோட்டத்தில் பல்வேறு விதமான வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிச்சு வாங்கியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் மண்ணுக்குள்ளே புதையுண்டு கிடக்கிறது. இதை எடுக்க முடிகிறது. ஆனால் இந்த குடும்பத்தில் இருந்து வாழ்ந்தவங்க மண்ணில் மடிஞ்சு போயிட்டாங்க. அவங்கள எடுக்க முடியல.
இந்த வீட்டை பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்குது பாருங்க. கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். இயற்கையினுடைய சீற்றத்திற்கு யாருமே தப்ப முடியாது. அதனால தான் இயற்கையை அழிக்காதீர்கள், இயற்கையை படைத்த இறைவனை பரிகாசம் பண்ணியாதீர்கள். இறைவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிற இறை ஊழியர்களை கூட நாம் இன்றைக்கு நிறைய பேர் பரிகாசம் பண்ணுகிறோம். பாருங்களேன், இயற்கையினுடைய சீற்றம் இன்றைக்கு ஒரு நொடி பொழுதில் பூமியை தலைகீழ மாறி போக பண்ணியிருக்கிறது. தாகத்துக்காக தண்ணீர் குடிக்க வேண்டி அந்த தண்ணீரே இன்றைக்கு காட்டாற்று வெள்ளம் போல பிணத்தை அடித்து கொண்டு செல்லுகிறதாக இருக்கிறது. இந்த வயநாட்டு மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வதுதான் நம்முடைய தலையாய கடமை. இந்த மகிமைக்காய் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆழ்ந்த தகப்பனே, துக்கத்தோடு கூட வீடு வாசல் இழந்திருக்கிற தகப்பனே, இந்த வயநாட்டு பகுதி பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்குவோம், நம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, இன்றைக்கு மகா சஞ்சலத்தோடு கூட வாழ்கிற இந்த வயநாட்டு மக்களுக்காய் வீடு, மனைவி, பிள்ளைகள், குழந்தைகளை, உடைமைகளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற இந்த குடும்பங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தனை ஆறுதல் செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, சகல உபத்திரங்களிலும் ஆறுதல் செய்கிற நீரே என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த சுற்றி இருக்கிற இந்த பகுதியை பார்க்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. ஆண்டவரே, மெய்யாகவே இந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் மீண்டுமாய் இவர்களை கட்டுவித்து எடுப்பித்து ஆண்டவரை நிலைநிறுத்தும்படியாய் உடைய சமூகத்திலே மன்றாடி ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.